ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தக்காளியோ இல்லை பூண்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதில் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சின வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டுக்கணும். இது போட்ட பிறகு இது நல்லா வதக்கணும். சுமார் 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆக உடனே கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர். இந்த 3 பவுடர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது தவிர கரம் மசாலாவோ இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அகெயின் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆகனே இது ரெடி ஆகிடும். பாருங்கள். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு டிஷ்ஷோட வரேன். தேங்க்யூ. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.